தமிழக மக்கள் அனைவருக்கும் நிறைய வணக்கம். இந்த செய்தியை நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. காரணம் என்னென்னா, இது இந்த தேர்தல் டைம், எலெக்ஷன் டைம், இந்த கேம்பெயின் டைம், பிரச்சார டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால எதிர்க்கட்சி தலைவர்கள், ஆளுங்கட்சியோட முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கொள்ளக்காரன் கிட்னி திருட இப்படி ஒவ்வொருத்தங்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற டைம்லையும், நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற டைம்லையும், எல்லா கட்சியினரும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமில் முக்கியமான ஒருத்தரோட ஒரு செய்தி வந்துச்சு. ஒன்று, சவுக்சங்கர் அவர்கள் மீண்டும் அரெஸ்ட் பெங்களூரில் வச்சு. ரெண்டாவது, அரெஸ்டான அடுத்த நாள் நேற்றுக்கு 14/4/2020 இன்னைக்கு 13/4/2026 நேற்றுக்கு மத்தியானம் 3 மணிக்கு இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, செய்தி பெருசாக யாருக்கும் தெரில. நேற்றுக்கு நானே எப்படி இதை தெரிய வந்துச்சுன்னா, நியூஸ் பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூபர் சவுக்சங்கர் அவர்களை எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் பண்ணாங்க. நான் முதலமைச்சராக இருக்கும்போது, அதாவது 2021க்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கூட என்னை விமர்சனம் பண்ண நபர் யாருன்னா இந்த சவுக்சங்கர் அவர்கள். இருந்தாலும் அந்த விமர்சனத்தை நான் தாங்கிக்கிட்டேன். விமர்சனத்தை தாங்காத ஒரு நபர் ஒரு அரசியலில் இருக்கிறதுக்கு லாயக்கு இருக்கா? இன்றைக்கி அவங்களுடைய தாயார் இறந்தே போயிட்டாங்க. காரணம் இந்த திமுக ஆட்சி. எதனால் காரணம்னு சொல்கிறாருன்னா, அந்த மனுஷரை அடுத்து தொடர்ந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு தாயாருக்கோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதாவது சவுக்சங்கர் அவர்கள் மேலே பல குற்றச்சாட்டுகள் மக்களுக்கும் இருக்குது. பல மிகப்பெரிய லெவலில் பல தரப்பட்ட மக்களுக்கு அவர் மிக பிடித்த நபராகவும் இருக்காங்க. முக்கிய காரணம் என்னென்னா, இவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். நானே அவர்கிட்ட இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து அந்த காலேஜ் ஸ்டார்டிங்கில் அந்த அட்வொகேட் படிச்சுட்டு இருந்த அந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ போல்டாக பேசுகிறாரியா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மணல் குவாரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி அவர்களோட அந்த வீடு கட்டின பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறது, இந்த ஆர்டர்லி விஷயம், போலீஸ் ஸ்டேஷன் இந்த போலீஸ் அதிகாரிகளை, பெண்களை இந்த மாதிரி ஆர்டர்லியை யூஸ் பண்ணுறாங்க, கார்கள் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது, அதிகார வர்க்கம், ஒவ்வொருத்தங்களும் பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி. ஏன்னா அதிகாரிகளை கேள்வி கேட்குறது இங்கே ரொம்ப கம்மி. என்னென்னா, அரசியல்வாதிகளை கேள்வி கேட்டு போயிடுவாங்க. ஆனால் அதிகாரிகள் இங்கே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அரசியல்வாதியான ஒருத்தர் இருக்க. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்றைக்கி பவரில் இருப்பேன், நாளைக்கு பவரில் இல்லாமல் கூட இருப்பேன். நான் இன்றைக்கி பதவியில் இருப்பேன், நாளைக்கு பதவியில் இல்லாமல் கூட இருப்பேன். வாட் எவர் என்னன்னாலும் நடக்கலாம். அது நிரந்தரமானது கிடையாது. இன்றைக்கி 5 வருஷம் மக்கள் என்ன வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்லை கட்சி பதவி கொடுக்குறாங்களா, அது 5 வருஷத்துக்கு அடுத்தது திருப்பி தேர்ந்தெடுத்தால் தான் நான் பதவி. அந்த பவர் அப்போ, அதிகாரம் எல்லாமே அப்போ தான் எனக்கு இருக்கும். இல்லைன்னுங்களேன், இதே அதிகாரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆஃபீஸருக்கு, அந்த அதிகாரிக்கு அவர் எக்ஸாம் எழுதியோ ஏதோ ஒரு விதத்தில் அதிகாரி ஆகிட்டார்னா, டில் அவரோட ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் அவர்கிட்ட அந்த பவர் இருக்க தான் செய்யும். அவரோட கையெழுத்துக்கு பவர் இருக்க தான் செய்யும். ஸோ எந்த ஆட்சி மாறினாலும் சரி, எந்த அரசியல்வாதி வந்தாலும் சரி, அதிகாரிகள் இருக்க தான் செய்வாங்க. மிஞ்சி போனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அவ்வளோதான். இந்த அதிகாரிகள் என்றைக்குனாலும் நம்மளுக்கு ஆப்பு வச்சுருவாங்கங்கிறதுக்காக எந்த ஒரு அரசியல் கட்சியினரோ அரசியல்வாதிகளும் இந்த அதிகாரிகளை மட்டும் தொடவே மாட்டாங்க. வேணாம், போலீஸ் ஆஃபீஸர்ஸாக வேணாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வேணாம், யாருமே வேணாம், அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும்பா. நம்ம ஆட்சியில் சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சில ஃபேவர்களை பண்ணுவோம், இந்த நபர்களை நமக்கு கூட வச்சுப்போம், நம்ம மாவட்டங்களில் இவங்களை போட்டு வச்சுப்போம் அப்படிங்கிறது தான் அதிகபட்சம் பண்ணுவாங்களே தவிர, பர்சனல் வெஞ்சன்ஸாவோ அவங்க பண்ண குற்றங்களை இந்த மாதிரி இந்த அளவு எக்ஸ்போஸ் பண்ணுறது நான் பெரிய அளவில் பார்த்தது கிடையாது. மக்கள் நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்கிறத நான் நம்புகிறேன். காரணம்னா அதுதான் நெசம். ஆனால் அதிகாரிகளோட எல்லா விஷயங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணி இந்தளவுக்கு வந்த ஒரு நபர், இந்தளவுக்கு வளர்ந்த நபர், இந்தளவுக்கு ஒரு சேனல் வச்சு இந்தளவுக்கு யாருக்கும் ஜால்ரா போடாமல், முக்கியமாக நான் நம்புறது என்னென்னா, ஜால்ரா போடாமல் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அது உண்மை தான். அதுக்கு 2021க்கு முன்னாடி திமுகவுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை எடுத்தார். அதுக்கு அடுத்தது அதிமுக, அதுக்கு அடுத்தது இந்த கரூர் பிரச்சனை டைமில் அதுக்கு அடுத்து டிவிகேக்கு பேசிகிட்டு இருந்தார். அதுக்கடுத்து டிவிகேக்கு அகேன்ஸ்டாக மறுபடியும் அதிமுக, பிஜேபி அப்படிங்கிறது ஸ்டாண்டு மாறி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் குற்றச்சாட்டு வைக்கிறது உண்மை. ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அந்த தைரியம். இவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு அப்படிங்கிறது. ஸோ ஒரு தாயாராக அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? சரி ஓகே, நம்ம பையனை தொடர்ந்து இந்தளவுக்கு அது பிடிச்சிட்டே இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, வெளியே வராத பிணை, அதாவது பெயில் கிடைக்காத அளவுக்கு நான் காக்னிசபிள் அஃபென்ஸில் உள்ள தூக்கி போட்டு இந்தளவுக்கு பண்ணுறாங்களே, பெயில் எடுத்து பையன் வெளியே வரவும் முடியல. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, தான் உயிரோடு இருக்கும்போது தன்னோட வீட்டில் இந்த கேடுகட்ட திமுக கட்சிக்காரனுங்க என்ன பண்ணானுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல.
அது சொல்ல விரும்பல. அதாவது மலத்தை டேங்கராக லைக் வந்து டேங்காக பெரிய பெரிய ஒரு அண்டாக்களில் கொண்டு வந்து வீட்டில் வந்து ஒட்டுமொத்தமாக கொட்டுறானுங்க. அவங்க அம்மா வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக கொட்டுனானுங்க. மலம்னா என்னன்னு தெரியும்ல. அதாவது வேங்க வெயிலில் அந்த குடிக்கிற தண்ணியில் அந்த மக்கள் மலத்தை கலந்த தண்ணி குடித்தானுங்கிறதுக்காக அதுவே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். வீட்டில் வந்து ஒரு வயசான அம்மா இருக்கும்போது ஒட்டுமொத்த இந்த ரவுடி பயல்களையும் இறக்கி விட்டு அந்த ரவுடி பயல்களை வச்சு மலத்தை கலந்து இந்தளவுக்கு ஒரு நாசகாரம் செஞ்ச ஒரு ஆட்சின்னு இந்த திமுக. சத்தியமாக சொல்கிறேன், நான் டிவிகேக்கு சார்போ அண்ணா திமுக சார்பான நிலைப்பாட்டெல்லாம் நான் என்றைக்கும் எடுத்ததே கிடையாது, எடுக்கவும் போகிறதும் கிடையாது. நான் ஒரு எனக்கான ஒரு சில பக்குவங்கள் வர்றது வரைக்கும் எடுக்க போகிறதும் கிடையாது. எனக்கு தெரியும் என்னோடய குவாலிட்டி, என்னோடய ஹைட் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரியுமா, நான் வந்து ஸ்கூல் படித்த டைம்லேயும் சரி, காலேஜ் படிக்கிற அந்த ஒரு ஸ்டார்டிங்லேயும் சரி, டில் 2021 வரைக்கும் அதிமுகவோட ஆட்சியை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். 2011 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அதிமுகவோட ஆட்சி. அந்த 10 ஆண்டுகள் தான் கொஞ்சம் வெளியே விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது, கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அப்போ நான் பார்த்த ஒரு முதலமைச்சர் இன்ஸ்பயர் ஆனவங்க யாருன்னா அம்மா ஜெயலலிதா அவர்கள். மோடியா லேடியான்னு சொல்லிட்டு மோடியவே பிரதமரையே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணவங்க. நீட்டை நான் இருக்கிறது வரைக்கும் உள்ளே விடமாட்டேங்கிற மாதிரி அவங்க விட்டாங்களோ இல்லையோ 1 வருஷம் விலக்கு வாங்கி கொடுத்தாங்க. லைக் அவங்க மறைந்ததுக்கு அப்புறமா கூட 11 மெடிக்கல் காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரே வருஷத்தில் இந்த அதிமுக ஆட்சி 11 மெடிக்கல் காலேஜஸை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு முழுவதுமாக இந்த அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட்டு, அதை தாண்டி வந்து இந்த உணவகம், அம்மா உணவகம் எத்தனை பேரோட பசியை போக்குச்சு தெரியுமா. நான் இங்கே அதிமுக ப்ரோ இந்த ஸ்டாண்டுங்கிற எடுக்கிறது அந்த ஜாலரை போட்டதுக்கு அதுக்கெல்லாம் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பார்த்து வளர்ந்தது எல்லாருக்கும் கொடுத்த அம்மா சைக்கிள், அம்மா லேப்டாப்பு, இவ்வளோ விஷயங்கள் கொடுத்து மக்களை வளர்த்து கொண்டு வந்தாங்க. இது எதுக்குன்னா, ஒரு இலவச அண்டாவையோ ஒரு டோக்கனையோ கொடுத்து அவங்கள வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிளுக்குள்ளே வச்சு அவங்கள மந்த நிலையிலே வச்சிருக்கணும் நோக்கம் எல்லாம் கிடையாது. நீ சைக்கிள் எடுத்து நீ பள்ளிக்கு படிக்க வரியா, அங்கே மதிய உணவு திட்டத்தை நான் தரேன், அங்கே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உனக்கு நல்லா படிக்கணுமா, அதுக்கு நான் லேப்டாப் தரேன், படித்து நீ காலேஜ் போகும்போது நல்லா படித்து இன்னும் ஞானத்தை வளர்த்துக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸையும் கல்யாணம் பண்ணுறியா உனக்கு தாலிக்கு தங்கும் அப்படிங்கிற ஒரு திட்டம். நீ அடுத்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறமாவோ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னையோ உனக்கு பொருளாதாரம் இல்லையா, நீ வந்து இந்த அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுக்கோ, பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இதை விமர்சனம் பண்ணால் யாரையுமே அப்பவும் சவுக்சங்கர் அவர்கள் பேசிட்டு தான் இருந்தார். எனக்கு நினைவுக்கு தெரிஞ்சு 2020 அந்த 2019 2020 2021 அந்த டைம்லேயே இந்த நபர் பேசிட்டு தான் இருந்தார். யாரை? அதிமுக ஆட்சிக்கு எதிராக எடப்பாடி ஒரு கோழை, ஒரு தலைமை பண்பே இல்லாத ஒரு நபர். இந்த நபருக்கு தான் இந்த அப்போ தான் ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இவருக்கு தான் இந்த பதவியை கொடுக்க போகிறாங்களா, இவருக்கு தான் இந்த பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது அந்தளவுக்கு அடித்து பேசினார். என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல. அதே தான் எடப்பாடி அவர்கள் நேற்று பேசினார். என்னோட ஆட்சி காலகட்டத்திலையும் இவர் பேச தான் செஞ்சார், எனக்கு எதிராக பேச தான் செஞ்சார். ஆனால் நான் என்ன பண்ணேன்? விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டேன். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் மாறுறாரு, அதுக்கு பொதுச்செயலாளர் வரும்போது கண்டிப்பாக அதில் வந்து கிரிட்டிசிசம் இருக்க தான் செய்யும், பல குளறுபடிகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதை நம்ம ஏற்றுக்கணும். எல்லாரையும் போய் அடித்து, எல்லாரையும் போய் கொண்டுறணும், எல்லாரையும் போய் ஜெயிலில் வச்சிடணும், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடணும், எல்லாரையும் முடக்கிடணும்னு நினச்சா அது ஜனநாயகமே கிடையாது, சர்வாதிகாரம். அந்த சர்வாதிகார ஆட்சியை தான் இந்த திமுக காரணங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. தெளிவாக சொல்கிறேன், இது நான் அதிமுகவாக பேசலை. ஒரு சாமானியனோட குரலை ஒடுக்குனா அது எந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட சேர வேண்டிய விஷயங்கள்லாம் எதுவுமே சேராமல் போயிடுது. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 4 யூடியூபர்ஸ் 4 இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசலைன்னு வைங்களேன், யாருமே பேசலை. எல்லாருக்கும் தெரிய வரக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா? சன் நியூஸில் போடக்கூடிய செய்திகள். அதை தாண்டி வந்து அவங்களுக்கு ஜாலரக்கூடிய அவங்களோட விளம்பரத்தை வாங்கிட்டு திமுகவோட விளம்பரங்கள், அரசாங்கத்தோட விளம்பரத்தை வாங்கிட்டு மக்களுக்கு சேர வேண்டிய எந்த செய்திகளையும் போய் சேர்க்காம அமைதியாக இருக்கக்கூடிய ஊடகங்களில் மீடியாவில் வரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் வரக்கூடிய செய்திகளை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்போ உண்மையான செய்திகள் எதுவுமே பார்க்க முடியலை. நான் அந்த பேர் சொல்லலாம் விரும்பல, வெறும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பிடிச்ச நல்ல உண்மையாக பேசக்கூடிய யூடியூபர்ஸும் சரி, இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இவங்க எல்லாம் பேசுகிறது மூலமாக நாங்கள் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம், இவங்க எல்லாம் பேசுனது மூலமாக நாங்கள் இந்த அளவில் லைக் தெரியப்படாத செய்திகள்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத
தயவு கூர்ந்து கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் எனக்கும் ஒரு ஒரு தெரியும்ல, ஓகே நம்ம நினச்ச நபர்களும் இவங்க சொல்கிறதும் மக்கள் நினைக்கிறதும் மக்களோட மனநிலையும் ஒன்று தான் அப்படிங்கிறது. ஸோ பண்ணுவீங்க நம்புகிறேன். பட் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த அளவுக்கு அடக்குமுறை செஞ்சு கைது 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 தொடர் கைது தொடர் கைது தொடர் கைது, இந்த எலெக்ஷன் டைமில் இவனை பேசவே விடக்கூடாது, எலெக்ஷன் டைமில் இவனை விடவே கூடாது. ஸோ அப்படி அந்தளவு முடக்க நினச்ச இந்த திமுக கடைசியில் எதில் போய் முடிஞ்சது தெரியுமா? கழிவை ஊற்றுனானுங்க, மனித கழிவை ஊற்றிச்சாரு, அந்த மலத்தை ஊற்றுனானுங்க, எல்லாத்தையும் பண்ணி முடித்தானுங்க. கடைசி அவங்க அம்மாவோட இறப்பில் கொண்டு போய் விட்டுருச்சு. செய்தி வந்துச்சா? இல்லை. ஏதாவது ஒரு மென்ஷன். ஆனால் சவுக் சங்கர் கைதுனா பெரிய லெவலில் செய்தி வரும். ஆனால் சவுக் சங்கரோட அம்மா இறந்துட்டாங்கன்னா சிம்பத்தி கிரியேட் ஆயிரும்ல, திமுகவுக்கு எதிராக போயிடும்ல. ஸோ அதனால் எந்த ஒரு டேஷ் அப்படிங்கிறத அந்த சொல்ல விரும்பலை, யாருமே பேச முன் வரல, அந்த செய்தியை போட முன் வரல. முடிஞ்சளவு நீங்களாச்சும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி தட்டி விடுங்க, 4 பேருக்கு தெரியட்டும். வேறு எதுக்காகவும் கிடையாது. இந்த திமுகவோட இந்த அராஜக கும்பல், திமுகவோட இந்தளவுக்கு டெமோக்ராட்டிக்காக இருக்கக்கூடிய நம்ம நேஷனை ஒட்டுமொத்தமாக சர்வாதிகார நேஷனாக, ஒரு ஜனநாயகத்தை தாண்டி ஒரு சர்வாதிகாரத்தை மாற்ற நினைக்கிறாங்க தமிழ்நாட்டையே. அதுக்கு நீங்கள் இடம் வச்சு கொடுக்குறீங்களா இல்லையாங்கிறது மக்கள் உங்களோட கையில் தான் இருக்குது. இந்த ஒரு விரல் புரட்சிங்கிறது வர தேர்தலில் நீங்கள் காட்டுவீங்க. அந்த அம்மாவுக்கும் அந்த அம்மாவோட இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கலையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம்ம அனைவரும் சேர்ந்து நம்மளோட சேனல் சார்பாகவும் சரி, அதுக்காச்சும் சரி, ஆம்ஸ்ட்ராங் அவரோட படுகொலை காச்சும் சரி, கவின் படுகொலையாச்சும் சரி, எவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் சரி, லைக் கரூராக இருந்தாலும் சரி, எவ்வளோ விஷயம் தெரியுமா? 2.5 வயசு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, 80 வயசு மூதாட்டியாக இருந்தாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஜாஃபர் சாதிக்கு ட்ரக்கு கேஸாக இருந்தாலும் சரி, எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் மனதில் வச்சு தயவு செஞ்சு மக்கள் ஓட்டு போட்டு நல்ல ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்து ஜனநாயகத்தை மறுபடியும் கோல் ஓட்டுவீங்க அப்படிங்கிறத நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.